ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா, இந்த அங்கன்வாடியில் குழந்தைங்களுக்கு கொடுக்குற கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு. ஸோ இதை வச்சு நம்ம நிறையா ரெசிபி செய்யலாம். இப்போ நான் ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி செய்கிறேன் பாருங்கள். மாவு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு அது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாவுலேயே சத்து மாவுலேயே கொஞ்சம் சர்க்கரை இருக்கும். அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் பிடிக்கிற அளவுக்கு வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் சத்து மாவு கொழுக்கட்டை இது பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சி ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆவியில் வேக விடுங்க. ஸோ பாருங்கள், சிம்பிள், ரொம்ப ஈஸியாக, குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா சத்து மாவு வெந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கொழுக்கட்டை, சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்ட்டு. சாஃப்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட வேற ஒரு ரெசிபியோடு பார்க்குறேன். பாய்.